வா வா வா. Happy birthday. Thank you. Happy birthday. Hey, nada சொன்னேன். அப்புறமா fake ஆயிடும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வந்தோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பர்த்டே கொஞ்சம் ஸ்பெஷலான பர்த்டே, ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். கொஞ்சம் ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். ஒன் டே பிளான் தான். ஸோ எல்லாரும் வந்து ரெடி ஆகி அங்கே வந்து போயாச்சு. ஈசிஆரில் தான் புக் பண்ணியிருந்தோம். இதுதான் நம்ம புக் பண்ணியிருந்தேன் அந்த ரெசார்ட்டு. அஸ்வந்த், என்னோட தம்பி, அஸ்வந்தோட தம்பிலாம் சாப்பிட போயிருந்தாங்க. அதுக்குள்ளே இவங்கெல்லாம் வந்து ஸ்விம்மிங் பூலில் இறங்கிட்டாங்க. அவங்க சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து செம்ம ஜாலியாக ஸ்விம்மிங் ஃபுல்ல என்ஜாய் பண்ணோம். டைம் போனதே தெரியல. 3 o'clockலேருந்து 6:30 வரைக்கும் ஸ்விம்மிங் ஃபுல்ல அவ்வளோ ஆட்டம் போட்டோம். நல்லா என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறமா ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. இன்னைக்கு நைட்டு 12 o'clock தான் அஸ்வந்த்க்கு பர்த்டே ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கேக் வந்து வரும்போதே வீட்டில் இருந்து கொண்டு வந்தாச்சு. பிளெயினாக தான் கொண்டு வந்திருக்கேன். இங்கே வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கு அப்புறமா கேக்கில் வந்து மேலே ஃபுல்லாக ரோஸஸ் வச்சுட்டு சைடில் வந்து பொக்கே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ரோஸ் வந்து நிறைய தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். பட் வந்து எல்லாத்தையும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பெட்டல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டோம். அதனால வந்து ரோஸ் பத்தாம போயிடுச்சு. அதனால பெட்டல்ஸ் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ பொக்கே மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நானே வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ரெட் கலர் ரிப்பன் வச்சு இந்த கேக் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. மேலே வந்து ஹாப்பி பர்த்டே டாப்பரும் வச்சுட்டேன். ரெடி பண்ணும்போதெல்லாம் பயந்து பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அஸ்வந்த் வந்துட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அஸ்வந்த்க்கு வந்து கேக் எடுத்துகிட்டு வந்தது கூட தெரியாது. இது வந்து 3 BHK வில்லா. ஸோ மேலே வந்து ஒரு ரூம் இருக்குது, கீழே வந்து 2 ரூம் இருக்குது. ஸோ இவங்க பாய்ஸ் எல்லாருமே வந்து மேலே ரூமில் வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. ஸோ கேக்லாம் ரெடி பண்ணிட்டு மேலே போய் பார்த்துட்டு வந்தால் எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி, இதுதான் கரெக்டான டைம், நம்ம போய் பலூன்லாம் ஊதி வச்சிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வேகமாக வந்து கீழே வந்துட்டு நானும் அண்ணியும் சேர்ந்துட்டு பலூன்லாம் ஊத ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் உள்ளே வர்றதுக்குள்ளே டோர் தட்டுற சவுண்ட் கேட்குது. யார் அதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு பலூன்லாம் ஓரமாக வச்சுட்டு திறந்து பார்த்தா எங்கள் அண்ணன். சரி, வந்ததும் நீயும் வந்து கொஞ்சம் பலூன்லாம் ஊதி கொடுன்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டு உட்காரச்சாச்சு. இங்கே தான் நாங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். அஸ்வந்த் வந்து மேலே தானே இருக்கான், கீழே வர்றதுக்குள்ளே நம்ம எல்லா பலூனையும் ஊதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்தோம். பலூனை நாங்கள் ஊதி மட்டும் வைக்காமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்விம்மிங் பூலில் போட்டுடலாம், அங்கே தானே நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். ஒரு 10 o'clock இருக்கும்போதே நாங்கள் பலூன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்விம்மிங் பூலில் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு சாப்பிட்டு டின்னர்லாம் வந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இந்த ஹாப்பி பர்த்டே ஐ லவ் யூலாம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா ஸ்விம்மிங் பூலில் ஒரு பலூன் கூட இல்லை. எல்லா பலூன்ஸும் காற்றுக்கு வந்து பறந்து அந்த சைட் போயிட்டு எல்லாமே உடஞ்சிருச்சு. இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ப்ளோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கஷ்டமாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 200 கேண்டில்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த ஸ்விம்மிங் பூல் சுற்றி வச்சு அதுக்கப்புறம் காம்பவுண்ட்லலாம் வச்சு சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா காற்றுக்கு ஒன்று கூட எரியல. அவங்களும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாங்க, எரிய வைக்கலாம், எப்படியாச்சும் எரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லாஸ்ட் வரைக்கும் ஒன்று கூட எரியல, எல்லாமே அணிஞ்சிருச்சு காற்றுக்கு. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அந்த ரெசார்ட் ஃபுல் வியூ. இதுதான். சரி, பரவாயில்ல, ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் நம்ம வந்து இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வந்தை வந்து கரெக்டாக 12 o'clock மேலேருந்து கீழே கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவரும் வந்துட்டு ஏதோ பயங்கரமாக சர்ப்ரைஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட கீழே வந்தார். சரி, அதையே நமக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஓவரா பில்டப்லாம் கொடுத்து கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். சைடுல இருந்து எடுக்குது. இங்க பாருங்க பாருங்க. Happy birthday to you. Happy birthday. ஓகே, அவ்வளவுதான். அப்படியே போதும். அஸ்வினா மாத்திட்டீங்க. வாங்க. One eternity later. ஒரு சொதப்பலான சர்ப்ரைஸ் கொடுத்து நைட் வந்து அப்படியே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ரெசார்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் வந்து ரியல் சர்ப்ரைஸ் இருக்கு. Happy birthday. Thank you. சாவுங்குது வெயிட் ஆகுது. 2 பாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. நான் கெஸ் பண்ணிட்டு பாப்போம்.
குளிக்க பாரு கீழே போட்டுறாதா கவர் வச்சிட்டாங்க கீழே போடக்கூடாதா அப்போ? கீழே போடாம கீழ போடு பிரச்சனை ஆகுது நான் எதிர்பார்க்கத்தான் கீழ இருந்தேன். போடு ஏய். சப்போர்ட் வா சரி என்ன வேணும் சொல்லு ஏய் அவன் கொஞ்சம் கிழிச்சு open அவன்கிட்ட. சொல்றேன். ஓபன் பண்ண சொல்லு ரோஸ் இருக்கு நான் கண்டு போயிடு Thank you. கீழே போடான்னு வச்சுக்கோ நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு பிடிக்கும். வண்டி சாவி இருக்கும் கீழ போட வண்டி சாவி ஒரு வண்டி இருக்கும் கீழே ட்ரெயின்ல இருந்து வாங்கினது கார் சாவி ட்ரெயின்ல இருந்து வாங்கினது கார் வருது வருது கீழே நிக்குது அங்கூட இருக்காங்க ஜூஸ் குடிக்காதீங்க கார் வருது ஏழுமா. கார் வருது யாரோ யாரோ அப்படியா? யாருமே தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு அப்புக்கு தெரியும், அப்புக்கு தெரியாம தான் இருக்காது. வந்தது அப்படியே இருக்கு வந்தது அப்படியே இருக்கு யாரும் பார்க்கல இது வந்து அப்படியே யாருமே எல்லா பேக். சைடு ஆனா நாங்க பார்க்கல ஆனா தெரியும் சரி ஃபோன் பண்ணுனா வரோம் ஒரு சைடு ஓபன் பண்ணி பாக்கலாம் ஏய், லென்ஸ். அதான். நான் பண்ணி ரீபேர் பண்ணி இப்ப ரீபேர் பண்ணு ஏய், நான் தான் சொன்னேன்ல, லென்ஸ்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ்மா, thanks இங்கிலீஷ்மா. இந்த சந்தோஷத்தை பாக்குறேன் ஆமா. RFI பண்ணனால face ரொம்ப ரொம்ப thanks இங்கிலீஷ்மா, சத்தியமா. அப்புறம் ஃபேக் ஆயிடும் அது ஓபன் பண்ணி பாருங்க அது வேற டப்பா இல்ல காய் டப்பா அது எப்படி வாங்குன? கையில சின்ன லென்ஸ் அம்மா அதான் எதுக்கு கண்ணுல ஏய், லூஸ்மா, இந்த lens காலையில தந்தா பயங்கரமா இருக்கு, night கொடுத்ததுன்னா. நைட் வரலையே அப்படியா? 6 மணிக்கு தான வந்துச்சு 6 மணி சைட் பண்ணி வாங்கினேன் இது இங்க தந்துடா கை lens வச்சுக்கிறாரு. அதான் இல்ல நான் இது பொருள் செமையா இருக்கு. ஹாப்பியா ஹாப்பியாவா? ஐயோ, ஹாப்பியா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஹாப்பியாவா? ஐயோ, ஹாப்பியா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எவ்வளவு ஹாப்பி அளவே இல்லை.